ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான சுவையான ஒரு அரிசி மாவு புட்டு கடலையும் சேர்த்து ஆட் பண்ணி சுவையா செம்மையா பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நான் புழுங்கல் அரிசி மாவு ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேங்க. அது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமா இருக்கும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அரை முடி தேங்காய் துருவல், அப்புறம் ஐஸ்கிரீம் கப் அந்த கப் அளவு ஃபுல்லா சீனியும், அதுக்கு சக்கரை, சீனியார் சக்கரை எது வேணா சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பும் ஃபுல்லா நம்ம நரம்ப எடுத்துக்கிறோம். அதை நம்ம வறுத்து தொளி உரிச்சு தாங்க எடுத்துக்க போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கடலை பருப்பை மினிமம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை நம்ம ஆஃப் பண்ணி தொளி உரிச்சு எடுத்துக்கலாம். இதை நாங்கள் கடலைன்னு சொல்லுவோம். எங்க ஊர் பக்கத்துல நிறைய பேர் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். கடலை நம்ம நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டோங்க. இதை நம்ம மிக்சியில டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா அரைச்சு எடுத்துடலாங்க. ரொம்ப அரைக்க விட்டுருக்க கூடாது. ஒரு 2 சுத்துல பொடி ஆக்கிலையும் நம்ம எடுத்துடலாம். அதான் நம்ம பாருங்க பொடியாக்கி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதை நம்ம பிட்டு வேக வச்சு எடுத்தோடனே இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவை பிசைய போறோங்க. சோ 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோங்க. தண்ணியா ஊத்திட்டு நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவு அந்த 1 டம்ளர் அதையும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இத நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நம்ம நல்லா கிளறி விட்டு நல்லா பிசையணும் மாவை. நம்ம கீழே உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா அதை தெளிச்சு கொஞ்சமா தண்ணி எடுத்து இப்படி தொளிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. இந்த பதத்துக்கு நல்லா பரட்டிக்கணும். நம்ம நல்லா அந்த கட்டி கட்டியா இருக்க கூடாதுங்க. நல்லா இப்படி இது பண்ணா நல்லா உதிரணும் மாவு. அப்பதான் பிட்டு நம்ம கட்டி கட்டியா இல்லாம நல்லா உதிரி உதிரியா சாஃப்டா கிடைக்கும். இதை நம்ம 1 hour ஊற வச்சிடலாம். அப்படியே விட்டுறலாம், ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாங்க. அப்பதான் ஊற வைக்கப்போ நம்மளுக்கு சாஃப்ட்னஸும் கிடைக்கும், நல்ல டேஸ்டும் கிடைக்கும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துல 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த மேய தட்டு வைப்போம் இல்லைங்களா, இட்லி ஊத்தி தட்டு வைப்போம் இல்லையா, அதை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த பிட்டு மாவு இருக்கு இல்லைங்களா, அதை மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். 1 hour கழிச்சு நாம இந்த பிட்டை எடுத்திருக்கோம். பிட்டு மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சது அந்த மாவு பிட்டு மாவு இருக்கு இல்லைங்களா, அதை மேல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி துணியை மடிச்சு வச்சிருங்க. ஏன்னா கரெக்டா மடிச்சோம்னா தான் அந்த தண்ணி வேகும் போது கீழே அந்த பிட்டுக்குள்ள இறங்காதுங்க. அதனால இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். லாஸ்டா நம்ம லிட் போட்டு மூடிடலாம். கரெக்டா 15 மினிட்ஸ்ல நல்லா வெந்துருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாங்க. இதை ஓபன் பண்ணி இந்த தேங்காய் பூ இருக்குங்களா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய பேன்ல எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம அதை கிளறதுக்கு நல்லா இருக்குங்க. அரைச்சி வச்சிருந்த கடலை பருப்பு பொடி இருக்கு இல்லைங்களா, நிலக்கடலை பருப்பு பொடி, அதையும் சேர்ந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருந்த சுகரை நம்ம அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. தேங்காய் பூ, அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க அந்த பிட்டு மாவு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு பொடிங்க, சக்கரை, இதனாலையும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நம்ம பிட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோங்க. இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம். பிட்டு நல்லா டேஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸும் கூட ஈவினிங் டைம்ல நீங்க இதை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங் டிஃபனா கூட வச்சுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.